ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபிலிம் கிரிட்டிக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல லோரக்ஸ்ங்கிற அனிமேஷன் மூவி தான் பார்க்க போறோம். வாங்க படத்துக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க. வித்தியாசமான கிரியேச்சர் ஒன்று ஸ்டேஜ்ல நின்னுட்டு என் பேரு லாரக்ஸ், இப்ப நான் உங்களுக்கு ஒரு அழகான கதையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஹைஃபையான சிட்டியை காட்டுறாங்க. அங்க இருக்க பூச்செடியெல்லாம் திடீர்னு மேல வருது. என்னன்னு பார்த்தா அது அத்தனையுமே பிளாஸ்டிக். அழகுக்காக தான் வச்சிருப்பாங்க போல. ஒருத்தர் தண்ணி கேன் எடுத்துட்டு வந்து ஒரு கேனுக்கு பதிலா இன்னொரு கேனை ரீப்ளேஸ் பண்றாரு. ஆனா அந்த கேன்ல தண்ணியே இல்ல. இதோ மாடியில இருந்து இறங்கி வரானே, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ டெட். வந்தவன் ஒரு வித்தியாசமான ஸ்கூட்டர் எடுத்துட்டு போறான். இந்த இடத்துல ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டுல இந்த நகரத்தோட பேரு ஸ்னீடுவெல்னும் அவங்க கிட்ட என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, வித்தியாசமான கார்ஸ் இருக்கு, பிளாஸ்டிக்ல செடியெல்லாம் உருவாக்குறாங்களாம், இதெல்லாம் ஒரு பெருமையா பாடிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த இடத்துல நேச்சரே இல்லைன்னா எப்படி காத்து கிடைக்கும்? படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தர் தண்ணி கேன் போட்டிருப்பாரு. அதுல கூட தண்ணி இருந்திருக்காதே. அது தண்ணி கேன் இல்லைங்க, காத்து கேன். இங்க காத்த கூட காசு கொடுத்து வாங்குறாங்க. இந்த மாதிரி காத்த கூட கேன்ல அடைச்சு வைக்கிறது இதோ இந்த கம்பெனி தான். சொல்ல மறந்துட்டேன், இவன் தான் நம்மளோட வில்லன். சரி, நம்ம ஹீரோ ஸ்கூட்டி எடுத்துட்டு போனானே, எங்க போனா அப்படின்னு பார்த்தா நேரா ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கான். ஹீரோவை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் உனக்கு ஒரு விஷயத்த காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமா கூட்டிட்டு போறாங்க. என்னன்னு பார்த்தா உள்ள ஒரு செவுரு ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. இந்த பெயிண்டிங்ல என்ன வரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோயின், இதுதான் ஒரிஜினல் மரம், இதுல சில்லுன்னு காத்து வரும், இதோட இலைங்கள்லாம் புசு புசுன்னு இருக்கும், இதுல இருந்து நல்ல ஸ்மெல்லு வருமா அப்படின்னு அந்த மரத்தை பத்தியே இவங்க பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. ஒரிஜினல் மரத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்டா அப்படின்னு வேகமா அவனோட வீட்டுக்கு தான் வரான். நேரா நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனதும் பாட்டி கிட்ட ஒரிஜினல் மரம் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்க அவங்க ஒன்ஸ்லர்னு ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட தான் இந்த உலகத்தோட கடைசி விதை இருக்கு. சரி, ஒன்ஸ்லர் எப்படி பாக்குறது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டதுக்கு அந்த பாட்டியும் இங்கிருந்து பல தூரங்கள் தள்ளி இந்த சிட்டியை விட்டு வெளியே போனா அங்க ஒரு பெரிய காடு இருக்கு. ஆனா அந்த இடத்துல மரங்களே இல்ல. ஒரு காலத்துல நிறைய மரங்கள் இருந்துச்சு, ஆனா அது எல்லாமே இப்ப அழிஞ்சு போயிடுச்சு. அந்த இடத்துலதான் அந்த ஒன்ஸ்லர் இருப்பான். ஆனா ஒன்ஸ்லர் உனக்கு அந்த மரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்களை நீ எடுத்துட்டு போகணும். என்னன்னா கொஞ்சம் காசு, அதுக்கப்புறம் ஒரு நத்தையும் எடுத்துட்டு போனாதான் அவன் உனக்கு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் நம்ம ஹீரோ ஒரே ஆர்வமா அவனோட ஸ்கூட்டர் எடுத்துட்டு போறான். இந்த சிட்டியை விட்டு இது வரைக்கும் யாரும் வெளியே போனதில்ல, ஏன்னா இந்த இடத்த சுத்தியும் ஒரு பெரிய செவுரு இருக்கு. அப்புறம் இந்த இடத்துலதான் இந்த காத்தை தயாரிக்கிற ஃபேக்டரியும் இருக்கு. இப்படி நம்ம ஹீரோ வெளியே போறக்கான வழியை தேடிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு நம்ம வில்லனை காட்டுறாங்க. அவனோட பிசினஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் உள்ள வராங்க. அவங்க வேற யாரும் இல்லைங்க, இவனோட அசிஸ்டன்ஸ் தான். பார்த்தா கையில ஒரு வீடியோவோட வராங்க. அந்த வீடியோல என்ன இருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வெளியே போறதை இவங்க ஷூட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்த வில்லன் ஷாக் ஆகி கத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஃபேக்டரிக்குள்ள எல்லாம் பூந்து ஒரு வழியா வெளியே வந்துடுறான். பார்த்தா ஒரு பெரிய இடம், அது ஃபுல்லா காடா இருந்திருக்கும் போல, எல்லாமே வெட்டின மரமா இருக்கு. ஒரு வழியா அங்கேயும் இங்கேயும் சுத்தி ஒன்ஸ்லரை கண்டுபிடிச்சிட்டான். அந்த இடமே பாக்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. நேரா போய் ஒன்ஸ்லர் வீட்டு காலிங் பெல் அமுக்குறான். ஆனா இவன் காலிங் பெல் அழுத்தினதும் ஏதோ ஒண்ணு இவனை தூக்கி வீசுது. அதுக்கப்புறம் ஒரு கொக்கி வந்து இவனை தூக்கி பிடிச்சிருக்கு. இப்பதான் ஒன்ஸ்லரை காட்டுறாங்க. ஒன்ஸ்லர் ஒரு ரூம்குள்ள இருந்துட்டு ஒரு சின்ன ஓட்ட வழியா தான் நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோ ஒன்ஸ்லர் கிட்ட எனக்கு மரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்க அதுக்கு ஒன்ஸ்லரு, என்னது மரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, இது வரைக்கும் யாருமே மரத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டது இல்லையே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ ப்ளீஸ் மரத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஒன்ஸ்லரோ, அந்த மரங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த எல்லா மரத்தையும் அழிச்சது நான் தான் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே அந்த ஒன்ஸ்லரு அவரோட கதையை பத்தியும் அந்த மரங்கள் எல்லாம் எப்படி அழிஞ்சுது அப்படிங்கறதையும் நம்ம ஹீரோக்கு சொல்லிட்டு இருக்காரு. பிளாஷ்பேக்ல பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஒன்ஸ்லரை தான் காட்டுறாங்க. ஒன்ஸ்லரு அவனோட ஃபேமிலி கிட்ட நான் எப்படியாவது இந்த துணிகளை எல்லாம் வித்து கண்டிப்பா ஒரு நாள் பணக்காரன் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆனா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோ உன்னால எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்படியே டிராவல் பண்ணிட்டே போகும்போது ஒன்ஸ்லரு ஒரு இடத்த பாக்குறான். பார்த்தா அந்த இடம் அவ்வளோ அழகா இருக்கு. நிறைய மரங்கள், பூக்கள், சில்லுன்னு காத்து. நம்ம ஹீரோயின் வரைஞ்சிருந்தாங்கல்ல
அதே மாதிரி மரங்கள் அப்புறம் நிறைய அனிமல்ஸும் இருக்கு. இந்த ஒன்ஸ்லர் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு அத்தனை மிருகங்க கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறான். இப்படி ஜாலியா ஆடி பாடி அனிமல்ஸோட இருக்கும்போது திடீர்னு இந்த ஒன்ஸ்லர் ஒரு மரத்தை வெட்டிடுவான். என்னடா இது, இவன் மரத்தையெல்லாம் வெட்டுறான் அப்படின்னு அத்தனை அனிமல்ஸும் பயந்துடுறாங்க. ஒன்ஸ்லர் அந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த மரத்தை வெட்டின இடத்துல மேகங்கள் எல்லாம் சூழுது. திடீர்னு ஒரு லைட் அடிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த மரத்துக்குள்ள இருந்து நம்ம லோரெக்ஸ் என்ட்ரி கொடுக்குது. வெட்டின மரத்தை பார்த்து லோரெக்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுது. அப்புறம் எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து லோரெக்ஸ் கூட அந்த மரத்துக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறாங்க. அடுத்ததான் நம்ம லோரெக்ஸ் ஒன்ஸ்லர் வீட்டுக்கு தான் வருது. அப்ப அந்த ஒன்ஸ்லர் அந்த மரத்துல இருக்க ஃபெதர்ஸ் எல்லாம் பிச்சிட்டு இருக்கான். லோரெக்ஸ் ஒன்ஸ்லர் கிட்ட இந்த மரத்தை எதுக்காக வெட்டின அப்படின்னு கேட்க அதுக்கு ஒன்ஸ்லரோ இந்த மரத்தை நான் வெட்டலையே அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறான். அதுக்கப்புறம் நம்ம லோரெக்ஸ் டென்ஷன் ஆகி இந்த இடத்த விட்டு போயிரு, இந்த இடத்த விட்டு நீ போகலைன்னா நேச்சரோட பவரை இன்னைக்கு தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லி லோரெக்ஸ் வார்னிங் கொடுத்துட்டு போகுது. திடீர்னு கதை கட் ஆகுது. என்னன்னு பார்த்தா இந்த ஒன்ஸ்லர் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். சரி நாளைக்கு வந்து கதையை கேட்கறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் போயிடுறான். ஆனா ஒன்ஸ்லர் முதல்ல போ, நாளைக்கு வர்றையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டே போல எல்லாருமே நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, யாருமே எனக்கு மறக்க முடியாத கிஃப்டே தர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அதுக்கு தானே நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. நேரா ஹீரோ இறங்கி வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் காட்டுறான். என்னன்னு பார்த்தா ஒரிஜினல் மரம். அதை பார்த்த ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. என்னடா மரம் எப்படி கிடைச்சது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தா இது எல்லாமே ஹீரோவோட கனவு தான். சரி கதையோட கண்டினியூஷனை கேட்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்கூட்டர் எடுத்துட்டு கிளம்புறான். ஏதோ ஒரு இடத்துல இடிச்சு நிக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த வில்லனோட அசிஸ்டன்ஸ். பின்னாடி இருந்து நம்ம வில்லன் வந்து ஹீரோவை வார்ன் பண்ணிட்டு போறான். இந்த மாதிரி இந்த செவுத்தையெல்லாம் நீ தாண்டி போக கூடாது, மரங்களை தேடி போக கூடாது அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டு போறான். வில்லன் ஹீரோ பிடிச்சி திட்டி வீட்டுக்கு போன அனுப்பிடுறான். ஆனா நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் பயப்படாம நேரா ஒன்ஸ்லரை பார்க்க தான் வரான். ஒன்ஸ்லரோ மரத்து மேல இவ்வளோ ஆர்வமா இருக்கானே அப்படின்னு சொல்லி கேட்க, சரி சரி கதையை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப திரும்பவும் பிளாஷ்பேக். இந்த இடத்த விட்டு நீ போகலைன்னா நேச்சரோட பவரை இன்னைக்கு தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லி லாரெக்ஸ் வார்னிங் கொடுத்துட்டு போகுது. அதனால ஒன்ஸ்லர் பயந்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான்னு பார்த்தா அந்த பறிச்ச இலைகளை வச்சு ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி தைச்சிட்டான். சரி இந்த இடத்த விட்டு போகலைன்னா நேச்சரோட பவரை இன்னைக்கு நீ தெரிஞ்சுக்குவ அப்படின்னு லோரெக்ஸ் சொல்லுச்சு. அது என்ன பவர் அப்படின்னு பார்த்தா மிருகங்கள்லாம் சேர்ந்து நம்ம ஒன்ஸ்லரை கட்டலோட ஒரு ஆத்துல வச்சு அனுப்பி விட்டுறாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த கட்டல்ல ஒரு குட்டி கரடியும் ஏறிடுச்சுன்னு. அதை காப்பாத்துறதுக்காக மொத்த மிருகங்களும் பின்னாடியே போக அந்த டைம்ல நம்ம ஒன்ஸ்லருக்கு ஆளை தூக்கி போட அந்த கட்டலோட திசை திரும்பிடுது. நேரா அது வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிடுச்சு. அவ்வளோதான், 2 பேரும் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது அந்த டைம்ல லாரெக்ஸ் ஒரு பெரிய பாறை உருட்டி விட 2 பேரும் சேஃபா கரையில வந்து விழுந்துடுறாங்க. ஒன்ஸ்லர் கண்ணு முழிச்சதும் எல்லா அனிமல்ஸும் லாரெக்ஸோட சேர்ந்து நின்றுட்டு இந்த மரத்தை எல்லாம் வெட்ட வேணாம் அப்படின்னு பாவமா மூஞ்சி வச்சுக்குதுங்க. இதை பார்த்த ஒன்ஸ்லரும் மனசு மாறி சரி நான் இனிமே மரங்களையே வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ல எல்லா மிருகங்களும் திரும்பவும் சந்தோஷமாகுது. அடுத்த நாள் காலையில ஒன்ஸ்லர் கண்ணு முழிக்கும் போது பக்கத்துல லாரெக்ஸ் படுத்திருக்கு. அப்படியே எந்திரிச்சு இவனோட ரூமை சுத்தி பார்த்தா நிறைய விலங்குங்க இருக்கு. எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா நைட்டே இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஒன்ஸ்லர் சொல்லியிருப்பான். இன்னும் கிளம்பாம இருக்கானே, எப்படி இவனை சும்மா விடுறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அது எல்லாம் பெருசா கண்டுக்காத ஒன்ஸ்லரு அந்த இலைய வச்சு பண்ண ஸ்கார்ஃப் எடுத்துட்டு நான் இந்த ப்ராடக்டை விற்க போறேன் அப்படின்ட்டு போறான். இதை பார்த்த லாரெக்ஸ், என்னது அந்த மரத்தை வெட்டி இந்த ஸ்கார்ஃபை தான் பண்ணியா, இதை செய்யறதுக்காகவா அந்த மரத்தை வெட்டின அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு ஒன்ஸ்லரோ இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், டவலா யூஸ் பண்ணிக்கலாம், தரை துடைக்க யூஸ் பண்ணிக்கலாம், தலையில கட்டிக்கலாம் அப்படின்னு அந்த ப்ராடக்டை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வித்துருன்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ஸோட சிட்டிக்கு கிளம்புறான். சிட்டியில் ஃபர்ஸ்ட் நாள் ட்ரை பண்ணுறான், யாருமே வாங்கலை. செகண்ட் நாளும் ட்ரை பண்ணுறான், அப்போவும் யாரும் வாங்கலை. 3வது நாள் எல்லாம் தக்காளி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டென்ஷன் ஆன ஒன்ஸ்லரு அந்த ஸ்கார்ஃப் ஒரு இடத்துல தூக்கி வீசிட்டு போயிடுறான். அப்படி அந்த ஸ்கார்ஃபை தூக்கி வீசும்போது அது ஒரு பொண்ணு தலையில் அழகாக சுற்றிக்குது. சுற்றி இருக்கவங்கெல்லாம் இந்த ஸ்கார்ஃபில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இந்த ப்ராடக்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது. இந்த பக்கம் நம்ம ஒன்ஸ்லர் நம்ம ப்ராடக்ட் விற்கவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி சோகமாக நடந்து வந்துட்டு இருக்கான். ஒன்ஸ்லர் வந்ததும் லாரெக்ஸ் கிட்ட நீ சொன்னது கரெக்டு தான், இந்த மரத்தை எல்லாம் வெட்டாமே இருந்திருக்கலாம், என்னோட ப்ராடக்ட் விற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க இந்த சைடு அனிமல்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்க
ஒன்ஸ்லரும் சமைச்சு போடுறான். இப்படி இவங்கெல்லாம் ஒரு சைடு ஜாலியாக இருக்க, திடீர்னு இந்த இடத்துல நிலநடுக்கம் வந்துருமா. என்னடா நிலநடுக்கம் வந்துருச்சே அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா கூட்டம் கூட்டமா மக்கள் வந்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அத்தனை பேரும் இந்த ஸ்கார்ஃபை கேட்டுதான் வந்திருக்காங்க. அவ்வளோதான், இவன் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான். என்னோட பிஸ்னஸ் டெவலப் ஆயிடுச்சு, நான் பணக்காரன் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்ஸ்லர் அவனோட ஃபேமிலிக்கு கால் பண்ணி சொல்றான். இந்த சைடு நம்ம லோரெக்ஸோ, அச்சச்சோ இவன் இன்னும் மரங்கள் எல்லாம் வெட்டுவானா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிடுது. அப்படியே அந்த ஸ்டோரியை கட் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. பாட்டி கூட ஸ்கூட்டர்ல வந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினை பார்க்க ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. போய் பார்த்தா அந்த செவுத்துல இருந்த பெயிண்டிங்கே காணும். எப்படிதான் காணாம போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம வில்லனோட ஆளுங்க தான் இந்த மாதிரி மரத்தை பார்த்து மற்றவங்க யாரும் வெளியே போக ஆசைப்படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பெயிண்டிங்கை வந்து எடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அடுத்த நாள் கதை கேட்கலான்னு போகும்போது அவன் எப்பவும் போற வழியையும் அடைச்சிட்டாங்க. என்னடா பண்றது, கதையை வேற தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க நிறைய பில்டிங்ஸ் இருக்கிறத நம்ம ஹீரோ நோட் பண்றான். அப்புறம் ஒரு பில்டிங்லயே தாவி எப்படியோ வெளியே வந்தார். திரும்பவும் ஃப்ளாஷ்பேக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஒன்ஸ்லரோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க. அவ்வளோதான், வண்டி விட்டு இறங்குனதும் காடே அவங்களுக்கு சொந்தங்கிற மாதிரி அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ லாரெக்ஸ் வந்து இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஒன்ஸ்லரோ நான் என்னோட பிஸ்னஸை டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு லாரெக்ஸ் சரி இவங்கெல்லாம் எங்கே வேலை செய்வாங்க அப்படின்னு கேட்க, இப்போ ஒன்ஸ்லர் ஒரு பட்டன் அமுத்துறான். என்னன்னு பார்த்தா அவனோட குட்டி வீடு இப்போ பெரிய ஃபேக்ட்ரியாக மாறிடுச்சு. அப்போ நம்ம லாரெக்ஸ் வந்து ஒன்ஸ்லர் கிட்ட, என்னப்பா நீ மரத்தையெல்லாம் வெட்ட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன், இப்போ திடீர்னு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறேன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ ஒன்ஸ்லர் ஒரு ஐடியா சொல்கிறான். நான் கண்டிப்பாக மரத்தை வெட்ட மாட்டேன், ஆனால் அதில் இருக்க ஃபெதர்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அந்த இலைங்களை வச்சு தான் நான் ஸ்கார்ஃப் செய்வேன், அந்த மரத்தை நான் வெட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி என்னமோ பண்ணு, ஆனால் மரங்களை மட்டும் வெட்டிடாத அப்படின்னு சொல்லிட்டு லோரெக்ஸ் சோகமாக போகுது. அப்போ ஒன்ஸ்லரோட ஃபேமிலியில் இருக்க ஒரு லேடி வந்து, இந்த மாதிரி மரத்தில் இருக்க இலைங்கள் அந்த ஃபெதர்ஸ் மட்டும் எடுத்தால் ரொம்ப டைம் ஆகுது, எப்படி நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது அப்படின்னு அதை எதையும் சொல்ல, நம்ம ஒன்ஸ்லர் சரி ஒரே ஒரு மரத்தை மட்டும் வெட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். பார்த்தா இந்த ஒரு வார்த்தைக்காக தான் வெயிட் பண்ணியிருப்பாங்க போல, அத்தனை மரத்தையும் வெட்டி சாய்க்கிறாங்க. லாரெக்ஸ் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணுது, ஆனா அவங்க மரங்களை வெட்டுறது நிப்பாட்டுற மாதிரியே தெரியல. அப்ப அந்த இடத்துல ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டுலயே நம்ம ஒன்ஸ்லர் எப்படி முன்னேறான், அந்த காடு எப்படி அழியுது, அனிமல்ஸ் எல்லாம் எப்படி பயப்படுது அப்படின்னு எல்லாமே அந்த பாட்டுலயே முடிஞ்சிருது. அவ்வளவுதான், நம்ம ஒன்ஸ்லர் பணக்காரன் ஆயிட்டான். அவனோட பேலஸ்ல வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். டேபிள் முன்னாடி நிறைய குட்டி குட்டி டாய்ஸா இருக்கு. என்னன்னு பார்த்தா இப்ப நம்ம ஹீரோ இருக்கானல ஒரு சிட்டி, அதை டிசைன் பண்ணதே இந்த ஒன்ஸ்லர் தான். அந்த இடத்துக்கு நம்ம லாரெக்ஸ் வருது. இந்த மரத்தை எல்லாம் எதுக்காக வெட்டுனேன் அப்படின்னு சொல்லிட்டு லாரெக்ஸ் கேட்டுட்டு இருக்கும்போது, நான் எந்த தப்புமே பண்ணலையே, நான் என்னோட பிஸ்னஸை தான் டெவலப் பண்ணேன் அப்படின்னு ஒன்ஸ்லர் பதில் சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம்ல லாரெக்ஸ் சொல்லுது, இந்த ஒரு மரம் தான் மிச்சம் இருக்கு, இந்த மரத்தை வச்சு நீ எவ்வளோ சம்பாரிச்சிருவ, ஒரே ஒரு ஸ்கார்ஃப் தான் பண்ண முடியும், இதையும் அழிச்சிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உனக்கு மரங்களே கிடையாது, உன்னோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு வேற ஃபெதர்ஸும் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி பார்க்க, அதுக்கு ஒன்ஸ்லர் டென்ஷன் ஆகி லோரெக்ஸை வெளியே தள்ளிடுறான். அந்த கடைசி மரத்தையும் வெட்டிடுறாங்க. சொன்ன மாதிரியே ஒன்ஸ்லரோட ப்ராடக்ட் அதோட டவுன் ஆயிடுச்சு. ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்காதனால அவனோட பிஸ்னஸும் ஒரே நாளில் லாஸ் ஆயிடுது. அதனால அவனோட ஃபேமிலி திரும்பவும் நம்பிக்கையே இல்லாமல் பேசிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல காட்டுறாங்க ஒருத்தர் இருக்கான். மரங்களும் முடிஞ்சிருச்சு, இனி ஆக்சிஜனை விற்றா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் டிசைட் பண்ணுறான். யாருன்னு பார்த்தா அதுதான் நம்மளோட வில்லன். இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவோட சிட்டியை அந்த வில்லன் உருவாக்கியிருப்பான் போல. இங்கே நம்ம ஒன்ஸ்லர் தான் காட்டுறாங்க. அப்படியே தன்னந்தனியாக நின்றுட்டு இருக்கான். அந்த விலங்குகள்லாம் ரொம்ப சோகமாக நடந்து போயிட்டு இருக்கு. எல்லா அனிமல்ஸும் அந்த இடத்த விட்டு போகுது. ஏன் இவன் கொண்டு வந்த டாங்கி கூட அவங்க கூட போகுது. கடைசி அந்த லாரெக்ஸ் கூட இயற்கை தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நிறைய டைலாக்கெல்லாம் பேசிட்டு, இந்த குற்ற உணர்ச்சி உனக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பறந்து போயிடுது. ஸோ இப்படி தான் அந்த ஒன்ஸ்லர் கதையை முடிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஒன்ஸ்லர் வந்து, இந்த மாதிரி நம்ம தான் இயற்கையை காப்பாற்றணும், அதுக்கான தண்டனை தான் நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன், அந்த மரத்தையெல்லாம் அழிச்சனால நானே எனக்கு தண்டனை கொடுத்துட்ருக்கேன், முன்ன மாதிரி ஒரு ஆள் தான் எனக்கு தேவை, இந்த உலகத்தை திரும்பவும் பழையபடி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீடு, கடைசி சீடை கொண்டு வந்து நம்ம ஹீரோட்ட கொடுக்குறான் ஒன்ஸ்லர். அந்த சீடை எடுத்துட்டு ஒரு வழியா இவனோட சிட்டிக்கே வந்துடுறான். நம்ம ஹீரோ வர வழியில ஏதோ ஒரு கேமரா வழியா அந்த வில்லன் ஹீரோ கையில சீடு இருக்கிறத பாத்துடுறான். இப்ப நம்ம ஹீரோ நேரா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தான் வரான். என்னோட வீட்டுக்கு சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா அவனோட வீட்டுக்கு தான் வரான். நேரா அவனோட ரூமுக்கு போயிட்டு அந்த சீடை ஒரு இடத்துல வச்சுட்டு, இந்த இந்த சீடை ஒரு இடத்துல புதைக்கணுமே, அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், தண்ணி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்து வச்சுட்டு
வேற என்ன தேவைப்படும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கீழ இருந்து அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. யாரோ உன்னை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி யாருடா அது இந்நேரத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறான். அந்த டைம்ல அந்த தண்ணி பாட்டில் கொட்டி அந்த சீடு நனைஞ்சிருது. கீழே பார்த்தா வில்லன். அவங்க அம்மா பக்கத்திலே நின்றுட்டு இருந்தனால நல்லா தான் பேசிட்டு இருக்கான். அவங்க அம்மா அந்த சைடு போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். ஒழுங்கா அந்த விதையை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் பயப்படாம அந்த விதையை நான் சிட்டிக்கு நடுவில் புதைக்க போகிறேன், அதை எப்படியாவது மரமாக உருவாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி இவன் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் கேங்கு மொத்தமாக அவனோட ரூம்குள்ளே அந்த சீடை தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த சீடை காணும். அந்த டைமில் அவங்க அம்மா அவங்க அம்மா இந்த வில்லன் கேங் எல்லாம் மிரட்டி அனுப்பிடுறாங்க. சரி எப்படி அந்த சீடு கிடைக்காம போச்சு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த டைமில் பாட்டி வராங்க. அந்த சீடை அவங்க தான் எடுத்து வச்சுருப்பாங்க போல். தண்ணி பட்டனால அந்த சீட்லேருந்து குட்டியாக செடி முளைச்சிருக்கு. அந்த டைமில் திரும்பவும் காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். எல்லாரும் சுற்றி உட்காந்து அந்த செடியை எப்படி வளருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. சரி இதை ஒரு இடத்துல புதைக்கணுமே, எங்கே புதைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில வேற இந்த வில்லனோட ஆளுங்க அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க இவங்கள வேவு பார்க்கறக்காக. அப்போ திடீர்னு ஃபேமிலியோட எல்லாரும் ஒரு குட்டி காரில் கிளம்பி போகிறாங்க வேகமாக. அவங்க அம்மா தான் டிரைவிங் பண்ணுறாங்க. வளைச்சி வளைச்சி ஓட்டுறாங்க. அங்கேயும் இங்கேயும் போய் கடைசியில் ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. இப்போ எப்படி தப்பிக்கிறீங்கன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனோட ஆளுங்கெல்லாம் வராங்க. உள்ளே பார்த்தா உள்ளே இருக்கிறது நம்ம ஹீரோ கிடையாது, அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. மீதி இருக்கிறதெல்லாம் பொம்மை. சரி மற்றவங்களாம் எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோ, ஹீரோயின் அப்புறம் பாட்டி 3 பேரும் ஹீரோட ஸ்கூட்டரில் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் வில்லன் விடாமல் இவங்களை துரத்திட்டே இருக்கான். அங்கேயும் இங்கேயும் சுற்றி கடைசியாக வில்லன் கிட்ட இருந்து தப்பிச்சு சிட்டியோட சென்ட்ரல் பார்ட்டுக்கு வராங்க. அங்கே தான் அந்த வில்லனோட சிலை பெருசாக கோல்டில் இருக்கும். சரி இந்த இடத்துல இந்த விதையை புதைச்சிடலாம் அப்படின்னு தோன்றுனா கீழே மண்ணே இல்லை, ஃபுல்லாக கான்கிரீட் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ கரெக்டான டைமில் பாட்டி ஒரு ஜேசிபியோட என்ட்ரு ஆகுறாங்க. அந்த வில்லனோட சிலை இருக்கும்ல, அதோட தலையை உடைச்சிடுறாங்க. அந்த தலை கீழே விழுந்து கீழே இருந்த காங்கிரீட் எல்லாம் உடஞ்சிருது. அப்படி அந்த விதையை புதைக்க போகும்போது எல்லா மக்களும் தடுக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரிஜினல் மரமே தேவையில்லை, ஆர்டிஃபிஷியலாகவே எல்லா பொருளுமே கிடைக்குது. அப்படி ஹீரோ அவங்க கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போது வில்லன் என்ட்ரி கொடுக்குறான். வில்லன் மரத்தை நட்டுனா அதுலேருந்து கெட்ட வாடை வரும், நிறைய பூச்சிகள் எல்லாம் வரும், அது போக அதுலேருந்து நிறைய குப்பைகள் எல்லாம் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட எல்லா டிஸ்அட்வான்டேஜஸையும் சொல்லி அவங்க மனசை மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கான் வில்லன். அந்த டைம்ல ஹீரோயின் இந்த மரத்தை நடுறது மூலமா நமக்கு காற்று ஃப்ரீயாகவே கிடைக்குது, நிறைய உயிரினங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அட்வான்டேஜஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் இந்த வில்லன் சொன்னதை கேட்டு மொத்த மக்களும் ஹீரோக்கு எதிராக நிற்கிறாங்க. அப்போ ஹீரோ, ஹீரோயின் அப்புறம் பாட்டி 3 பேரும் அந்த ஜேசிபியில் ஏறி நேராக வெளியே போய் அந்த வாலை உடைக்கிறாங்க. அந்த வெளியில் இருக்க இடத்த பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் எல்லாருமே பேசி டிசைட் பண்ணி நம்ம ஹீரோக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. இருந்தாலும் வில்லன் சான்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது வில்லனோட அசிஸ்டன்ஸே அவனை அடித்து விரட்டிடுறாங்க. கடைசியாக ஹீரோ ஆசைப்பட்டபடியே அந்த விதையை எல்லாத்து முன்னாடியும் அந்த சென்டர் ஆஃப் தி சிட்டியில் புதைக்கிறாங்க. அப்படியே அந்த மரம் முளைக்கிறத காட்டுறாங்க. இந்த சைடு நம்ம ஒன்ஸ்லரை காட்டுறாங்க. இத்தனை நாள் மரத்தை அழிச்சதுக்காக அவருக்கு தண்டனை கொடுத்து ஒரு ரூம்குள்ளேயே தான் இருந்தாரு. இப்போ இந்த மரத்தை நட்டதுனால அவரோட தண்டனையிலிருந்து வெளியே வராரு. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஒன்ஸ்லர் அந்த குட்டி குட்டி செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு வானத்துலேருந்து வெளிச்சம் வருது. என்னன்னு பார்த்தா லாரெக்ஸ். அப்போ லாரெக்ஸ் எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக இந்த மரத்தை திரும்ப உருவாக்குவ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ்லரும் லாரெக்ஸும் சிரிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேற ஒரு நல்ல படத்தோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.